பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பபிள் ராப்லாம் ஃபுல்லாக வந்து நல்லா சேர்த்து எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங். ஸோ நானும் ஹாப்பி மார்னிங் சொல்லிட்டு அந்த மார்னிங்கை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அந்த ஸ்கூல் வேலை எடுத்து வேலை இருந்ததால கொஞ்சம் vlog வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுது. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற vlog, இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னன்றது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ சொல்ல போகிறது நிறைய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வந்து ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம vlog ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஹேர் ஆயில் ஏதாவது பெஸ்ட்டாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் வந்து சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது நல்ல வந்து ஒரு பியூரான ஒரு ஹேர் ஆயில் வேணும், ஸோ வந்து அந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் வந்து ப்ரீமெச்சூர் ஹேர். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சீக்கிரமாக வெள்ள முடி வருது. ஏன்னா எனக்கும் அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ண எனக்கு அவ்வளோ நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் நாள் நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ இதை வந்து எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ரெடி பண்ணி சேல் பண்ணுறாங்க. அதனால நான் முன்னாடியே வாங்கி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஒரு பெஸ்ட் ஹேர் ஆயில் ட்ரை பண்ணலான்னு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த ஹேர் ஆயில் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஸ்க்ரீனில் கொடுத்தேன் இல்லையா, அண்ட் வீடியோவும் உங்களுக்கு நான் சைடில் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ இந்த ஹேர் ஆயில் தான் நான் சொன்னது. அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் ரெகுலராக யூஸ் பண்ணி எனக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் இருக்கிறதுனால உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஹேர் ஆயில் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஸோ டேரெக்டாகவே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அமேசான் லிங்க்கும் வேணால் கொடுக்குறேன். ஸோ அமேசானில் போய் கூட நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக வேணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மிஸ் பண்ணாமல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெசிபி பார்க்கலாம். ஸோ சப்பாத்திக்கு ஒரே மாதிரி பண்ணி கொஞ்சம் போர் அடிக்குது, டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னா வெண்டைக்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காவை பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஈரத்தை நல்லா துணி வச்சு துடைச்சிருங்க. ஸோ குழன்னு ஆகிடும் ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா. நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணி வச்சு அந்த ஈரமை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு திக்கான தயிர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ வேணுமோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ரெடி பண்ண போகிறோன்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தயிர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் அண்ட் காஷ்மீரி சில்லி கொஞ்சம். காரம் வேணும் அப்படின்னா அடிஷ்னலாக கொஞ்சம் காரம் நார்மலாக மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணோம் சாப்பிடுவான்றதுனால காரம் கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கடைசியாக அவருக்கு சேர்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக மேத்தி லீவ்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தயிர் வந்து நல்ல புளிப்பாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மீடியமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஈவனாக கலந்துட்டு நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். ஆக்சுவலாக இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஸோ மார்னிங் வந்து நம்ம கடை ரெடி பண்ணோம் சப்பாத்திக்கு சைட் டிஷ் அப்படின்னா கூட ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஈவனாக கலந்து வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா நீளமாக கூட பண்ணலாம். பட் நான் வந்து சின்னதாக கட் பண்ணி சென்டர்லேயும் பார்த்தீங்கன்னா பாதியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்க போகிறோம். வெண்டைக்காய் நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேற ஒரு பவுல் இதை எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு அதே கடாயிலேயே நம்ம இப்போ தாளிப்பு சேர்த்துலாம். வெண்டைக்காய் இன்னும் நல்லா வதங்கணும்னா கூட வதங்கிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன சின்னதாக, அதையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா கூட நம்ம அந்த தயிரில் தண்ணி ஆட் பண்ணி கலந்துக்கலாம். ஸோ எவ்வளோ வேணுமோ, நான் கொஞ்சம் ஒரு செமி கிரேவி அளவுக்கு தான் பண்ணுறேன். இன்னும் ட்ரையாக பண்ணாலும் பண்ணலாம். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு இதில் அடிஷ்னலாக தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மூடி வேக விட்டாச்சு. சப்பாத்திக்கு செம்ம சைடிஷாக இருக்குங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இந்த ரெசிபி ஆக்சுவலாக பிரணவுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வந்து எனக்கு சப்பாத்தியை விட இது சாம்பார் ரைஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் வந்துருச்சு. ஸோ வந்து சாய்க்கு ரொம்ப நாளாக ஆக்சுவலாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். வாட்ச் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம் ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு. பிரணவ் கொடுக்குற மாதிரி கரெக்டாக வரணும்னு சொல்லிட்டு. பட் எக்ஸாக்டாக அன்றைக்கி கொடுக்க முடியல. பட் ஆனால் கிஃப்ட்டு வந்து அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. பிரணவ் குட்டி பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரை, ஒரு புக்கு மாதிரிலாம் ரெடி பண்ணியிருந்தா. ஸோ அவங்க டேடியை பற்றி எழுதி நல்லா இருந்துச்சு அதெல்லாம். அண்ட் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை இருக்குது. ஸோ நம்மளோட வேலையை கண்டினியூ பண்ணலாம். அங்கே எல்லா வேலையும் முடிஞ்சுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் எல்லாம் பேக்கிங் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து கொரியர் கொடுக்கறதுக்காக போகணும். ஸோ நான் இப்போ ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணது தான் சரியாக இருக்கும். நம்ம வந்து வீட்டில் ஹோம்மேடாக நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹெர்பல் ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம விளாக் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள். இது எல்லாமே வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு கொடுக்குற வந்து ரிவ்யூ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்மளோட ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்றதுல நான் நிறைய நம்ம விளாகில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ எனக்கு அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம இந்த பேக்கிங் வேலையெல்லாம் பண்ணிட்டோம்னா எடுத்துகிட்டு போய் கொரியர் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்காக தான் வந்து நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பண்ணுறது வந்து 100 கிராம்ஸ். ஆக்சுவலாக நம்ம அளவு பேக் பார்த்தீங்கன்னா நான் 100 கிராம்ஸ் தான் வந்து சேல் பண்ணுறேன். அதுக்கான கொரியர் கவர் ஸோ எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். கடகடன்னு வந்து வெயிட் பார்த்துட்டு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பபிள் ட்ராப்லாம் ஃபுல்லாக வந்து நல்லா சேஃப்டியாக தான் நல்லா முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து டெலிவரி பண்ணுறேன். ஸோ பபிள் ட்ராப்லாம் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து சூப்பர் ரெடி பண்ணி எடுத்து போய் கொடுக்க போகிறோம். அடுத்த வேலை வந்து அதுதான். ஸோ நம்மளோட ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ கடகடன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ அதை அரைச்சாலும் தீர்ந்துட்டே இருக்குது. இங்கே வந்து சென்னையில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மழை வந்து வருது. கரெக்டான டைமிங் சொல்ல முடியல. ஸோ உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் இங்கே வந்து அந்த ஈவினிங் டைமில் ஆஃப்டர்நூன் எப்போ மழை வருதுன்னே தெரியல. ஸோ வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்திரமா அது வந்து காய வச்சு அதுக்கப்புறம் ஆக்சுவலாக க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலைங்க. நான் அரைச்சிட்டு வந்தது என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 பாக்ஸ் பெருசாக அரைச்சிட்டு வந்தேன். எல்லாம் காலி. இப்போ நான் இதை பேக் பண்ணேன்னா இதுவும் வந்து தீர்ந்து போயிடும். ஸோ இன்றைக்கி வந்து இதை கொரியர் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு எல்லா மெட்டீரியலும் வாங்கிட்டு தான் வரணும். பட் வாங்கிட்டு வரது கூட அவ்வளோ வாசனை. வாங்கிட்டு வரது கூட பிரச்சனை இல்லை, அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஃபேஸில் போடுறதுனால நம்ம வந்து அவ்வளோ ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு தான் நான் வந்து வெயிலில் காய போடவே போவேன். ஃபைன்.
வெயிலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கினோம். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அப்படி இருந்த கிளைமேட் சட்டுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கணும். ஃபேஸ் பேக் உள்ளதெல்லாம் பைக் எடுத்துகிட்டு வந்திருந்தா நனைஞ்சிருக்கும். ஸோ அதனால் இப்போ பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மழை நிற்கிற அளவுக்கு வெளியில் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வேணுன்ற திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம என்னைக்காவது முக்கியமாக சில பொருள் வாங்க போகணுங்கும் போது தான் நமக்கு வந்து மழை வரும். அண்ட் வந்து மொட்டை மாடியில் ஏதாவது காய போட்டிருந்தோன்னா மழை வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் சொல்லுங்கள். ஸோ வேணுன்றதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் இங்கே எங்கள் வீட்டு நியர்பையில் ஒரு கோவில் இருக்குது, பிள்ளையார் கோவில். ஸோ சதுர்த்தி அன்னைக்கு போகலான்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் கோவிலுக்கு கிளம்பியாச்சு. இந்த டே எங்களுக்கு இந்த மாதிரி தான் போச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த vlog பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண குட்டி குட்டி விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான vlog உங்களை மீட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் ஹேர் ஆயில் அண்ட் ஃபேஸ் பேக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.